கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சொன்னார், ட்ரிஃபினா மேக்தலின் அவங்களுடைய பெயருக்குண்டான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னார். அதனுடைய வேத பகுதியானது ரோமர் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திர்போசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். அப்போனா அந்த பொண்ணுடைய பேர் என்ன பேர்? திரிபேனால். திரிபேனால் அவளுடைய பேர் தமிழில். லூக்கா விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 8:3. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். மகதலேனா எண்ணப்பட்ட மரியாள், அதுதான் மேக்தலின். 2 பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த ரோமர் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பெண்கள் வருகிறாங்க. அதாவது கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட, கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கின, கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரித்த, கர்த்தருக்காக வாழ்ந்த பெண்கள் 9 பெண்கள் அந்த ரோமர் 16வது அதிகாரத்தில் வருகிறாங்க. அவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறதாக வாசிக்கிறோம். இது லூக்கா 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3 பெண்கள் அங்கே சொல்லப்பட்டதாக நம்ம அதில் படிக்க முடியும். 3 பெண்கள் இருந்ததாக படிக்க முடியும். ஆனால் மரியாளை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது வேதத்தில் மொத்தம் 7 மரியாள்கள் இருக்கிறாங்க. வேதத்தில் மொத்தம் 7 மரியாள்கள் இருக்கிறாங்க. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இயேசுவின் தாய் மரியாள், மகதலேனா மரியாள், பெத்தானியா ஸ்திரியை மரியாள், யோசேயின் தாய் மரியாள், குலோப்பாவின் தாய் மரியாள், ஜான் மார்க்கினுடைய தாய் மரியாள், ரோமர் 16:12 வாசிக்கப்படுகிற இந்த மரியாள். மொத்தம் 7 மரியாள்கள் இருக்கிறதாக வேதத்தில் படிக்க முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய 2 பேர், ஒன்று திரிபேனால், இன்னொன்று மேக்தலின். இவங்க 2 பேர், மகதலேனா, இவங்க 2 பேரையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். திரிபேனால் என்று சொன்னால் மென்மையானவள், நயமுடையவள் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அவர் சொன்னார், திரிபேனால் என்று சொன்னால் மென்மையானவள், நயமுடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க மென்மையான இருதயமுள்ள ஒரு ஒரு பெண்மணி தான் திரிபேனால். மென்மையான, நயமுடைய, ஒரு இளகிய மனதுடைய அப்படி தான் வாசிக்க முடியும். ஆக மென்மையாய் இருக்கிற இருதயமானது மற்றவர்களுக்காக பிரயாசப்படுவாங்க. கடின இருதயம் உள்ளவங்க, கடினமாக இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல கஷ்டப்படுவாங்க. மென்மையான இருதயம், அதாவது யாரையுமே பார்த்தாலும் மனசு இலகிருன்னு சொல்லுவாங்கல்ல, மனசு இலகிற ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரை கண்டாலும் மனசு என்ன செஞ்சிடும்? இலகிரும். தனக்கு இருக்கிறத கொடுத்துருவாங்க, தன்னையே கொடுத்துருவாங்க. அதான் அவங்களுடைய ஒரு குணம். அதைத்தான் இங்கே திரிபேனாலை குறித்து வாசிக்கும் பொழுது மென்மையானவள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மகதலேனா என்று சொல்லும் பொழுது கோபுரம், அதாவது உயர்ந்த இடம் என்று சொல்லி வாசிக்கிறோம். உயர்த்தப்பட்டவள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மரியாள், மகதலேனா என்று சொல்லும்போது அது பேர் கிடையாது, அது ஒரு இடத்தினுடைய பெயர். மக்தலா அது ஒரு இடம், கலிலேயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருன்னா மரியாள். ஆக மகதலேனா மரியாள், மக்தலா என்கிற ஊரில் இருக்கிற மரியாள் அப்படின்னு அர்த்தம். ஆக மரியாள் எங்கே இருக்கிறாங்கன்னா மக்தலாங்கிற ஊரில் இருக்கிறாங்க. ஆகையினால தான் மகதலேனா மரியாள் அப்படின்னு அந்த ஊர் பெயரை வச்சு இந்த மரியாளை அறிமுகப்படுத்துகிறதாக வாசிக்கிறோம். அப்போ நான் யோசிக்கும் பொழுது நிறைய மரியாள் இருக்கிறாங்க இல்லையா? 7 மரியாள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே மரியாள்னு சொல்லிட்டு வந்திருந்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால தான் ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அவங்களுடைய ஊர், அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய இடத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாருன்னா பேர்களை
ஆவியானவரும் எழுதியிருக்கிறார். அதனாலதான் மக்தலா என்கிற ஊரில் இருக்கிற மரியாள், அதனாலதான் மகதலேனா மரியாள் என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதாக வாசிக்கிறோம். ஆக மரியாள் என்று மகதலேனா என்று சொன்னால் கோபுரம், உயர்ந்த இடம், உயர்த்தப்பட்டவள் என்று சொல்லி அர்த்தம். ஆக இந்த ரெண்டையும் நீங்க இணைச்சு பாருங்க. திரிப்பேனாலையும் மகதலேனாவையும் இணைச்சு பார்த்தா மென்மையா இருக்கிற திரிப்பேனால் மகதலேனாவாக உயர்த்தப்படுகிற ஒரு காரியம். ஆக மென்மையா இருப்போமானால் உயர்த்தப்படுவோம் இல்லையா? அப்படித்தானே வாசிக்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய குணங்கள் ஒரு மென்மையாக, ஒரு இலகின மனப்பான்மையுள்ளவளாக, நயமுடையவளாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற ஒரு தெய்வம், யாரையுமே அப்படியே வைக்கிற ஒரு தெய்வம் அல்ல. ஆக உயர்த்தப்படுகிற ஒரு குடும்பம் தான் ஒரு இந்த திரிப்பேனாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவங்க ரெண்டு பேருமே திரிப்பேனாலும் மகதலேனாவும் ரெண்டு பேருமே ஒரே சுபாவம் உள்ளவங்க. அதை படிக்கும்போது அவள் ஆச்சரியமா, ரெண்டு பேருமே ஒரே சுபாவம் உள்ளவங்க. எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. என்ன தம்பி? ரெண்டு பேருக்குமே ஒரே சுபாவம் இருந்தது. நீங்க நம்ம சொல்றேங்க பாருங்க. 16வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிப்பேனாள். ஆக பிரயாசப்படுறோம் இல்லையா? இங்க கவனிங்க, என்ன பாருங்க, நம்ம பிரயாசப்படுறோம். இந்த பிரயாசம் யாருக்குள்ள இருக்கணும்னா கர்த்தருக்குள் இருக்கணும். பிரயாசங்கள் நிறைய எடுக்கிறோம், பல பிரயாசங்கள் எடுக்கிறோம். யாருக்குள்ளாக எடுக்கிறோம்? கர்த்தருக்குள்ள எடுக்கணும். இங்க திரிப்பேனாளை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட, நீங்க அதை எப்படி பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் அப்படின்னா நான் இதுக்கு சொல்ல வரேன். நம்ம என்னன்னா கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கணும். அப்ப நம்முடைய பிரயாசம் என்பது கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பிரயாசங்கள் எடுக்கிறோம், பல பிரயாசங்கள் எடுக்கிறோம் இல்லையா? அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பல பிரயாசங்கள் எடுக்கிறோம். அங்க போறது, அதை செய்யறது, இதை செய்யறது, மற்ற காரியம், பல பிரயாசங்கள் எடுத்தாலும் இந்த பிரயாசம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவை மையப்படுத்தி என்னுடைய பிரயாசம் இருக்கணும். அதுதான் பிரயாசப்படுறதுல பலன் அடைய முடியும். இல்லைன்னா பலன் அடைய முடியாது. பிரயாசங்கள் நிறைய எடுக்கலாம் இல்லையா? பிரயாசங்கள் என்னவனாலும் செய்யலாம், ஆனா அது யாருக்குள்ள இருக்கிறது? அதனாலதான் கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் இருந்தாதான் புது சிருஷ்டியா இருக்க முடியும். ஆனா கர்த்தருக்குள்ள இல்லைன்னா நம்ம எடுக்கிற எந்த பிரயாசமும் வேஸ்டா போயிடும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை மையமாக வைத்து செயல்படுகிற எந்த பிரயாசமாக இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிரயாசம் எதுக்குள்ள இருக்கு? பிரயாசங்கள் எடுக்கிறோம், அது உண்மைதான் இல்லையா? அந்த பிரயாசம் யாருக்குள்ள இருக்கிறது? அது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க லூக்கா 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். நான் இப்படி வாசிக்கிறேன், இப்படி போட்டிருக்கிறேன், கர்த்தருக்காக என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்காக தன்னுடைய ஆஸ்திகள் முழுவதும் யாருக்காக செலவு பண்ணாங்க? கர்த்தருக்காக செலவு பண்ணாங்க. ரெண்டு பேரையும் பாருங்க, ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு தான் நம்ம படிக்க போறோம். நீங்க திரிப்பேனாளை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாங்க. மகதலேனாவை படிக்கும் பொழுது கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்க. நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. திரிப்பேனால் கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாங்க, மகதலேனால் கர்த்தருக்காக என்ன செய்தாங்க? பிரயாசப்பட்டாங்க. இது மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்குள்ளும் இருக்கணும், கர்த்தருக்காகவும் இருக்கணும். இப்ப கர்த்தருக்குள் இருக்கிறத நம்ம படிச்சோம். கர்த்தருக்காக எப்படி படிங்க பாருங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையுமே நஷ்டமாக எண்ணணும். அதான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குள் வாழ்கிறது என்ன? நான் எடுக்கிற எல்லா பிரயாசமும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். இந்த கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசமானது கர்த்தருக்காகவே செயல்படுத்தணும். கர்த்தருக்காகவே. இப்ப நம்ம வேலை செய்யறோம், இந்த வேலை செய்யறோம், பல வருமானங்கள் வருது, பல சூழ்நிலை எல்லாமே நமக்கு செய்தா கூட இந்த வருமானம் கர்த்தருக்குள் இருக்கணும். இந்த வருமானம் கர்த்தருக்காக செலவு பண்ணணும் இல்லையா? மிக முக்கியமான, கர்த்தருக்காக செலவு பண்ணணும்.
முத காரியம் பார்த்தீங்கன்னா, பிரயாசப்பட்ட இந்தவர்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாங்க, கர்த்தருக்காகவும் பிரயாசப்பட்டாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்க பாருங்க, அதே 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திர்போசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். நீங்க படிக்கும் பொழுது கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட திரிபேனால் யாருக்காக பிரயாசப்பட்டாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அங்க யாருக்காக பிரயாசப்பட்டாங்கன்னா, அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இந்த திரிபேனால் பிரயாசப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிரயாசம் யாருக்காக படணும்? நம்ம பிரயாசப்படுறோம். யாருக்காக பிரயாசப்படுறோம்? எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறோம். என்னைக்காவது நம்முடைய பிரயாசம் மற்றவர்களுக்காக இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறோமா? இல்லையா? ஆனா இங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்காக அங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட திரிபேனாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்காக, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட யாருக்கு? அங்க இருக்கிற ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த திரிபேனால் என்ன செஞ்சாலும் பிரயாசப்பட்டாங்க. என்ன பிரயாசப்பட்டாங்கன்னு நானும் பல இது படிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே தெரியல. ஒரு சில குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய சுகத்துக்காக அவங்க பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. ஆக இந்த திரிபேனால் செய்த ஒரு காரியம் என்ன? தேவனுடைய சபையில இருக்கிற ஏழைகள், திக்கற்றவர்கள், விசுவாசிகள், அங்க இருக்கிற ஊழியர்கள், சபை விசுவாசிகள், அவங்களுக்கு சார்ந்திருக்கிற எல்லாவற்றுக்குமாகவே பிரயாசப்பட்ட ஒரு திரிபேனால். நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்தவான்களுக்காக பிரயாசப்பட்டாங்க. நம்ம அது ஒரு பிரயாசம் இருக்கணும். நம்ம இன்னைக்கு எல்லாருமே பிரயாசப்படுறோம். யாருக்காக பிரயாசப்படுறோம் பாருங்க. என்னைக்காவது ஒரு விசுவாசி முன்னேற்றத்துக்காக நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுதா? அவங்களுடைய விசுவாசத்திற்காக, அவங்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன நானே சரி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சிக்கு நான் எதை இழந்திருக்கிறேன்? ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சிக்கு நான் எதை பிரயாசப்பட்டிருக்கிறேன்? அவங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், அவங்களுடைய பல விஷயங்கள் முன்னேறுவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய பிரயாசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஜீரோல தான் நிக்கிறோம். இந்த விசுவாசிக்காக நான் இதை இழந்திருக்கிறேன் பிரதர், இந்த சகோதரனுக்காக நான் இதை இழந்திருக்கிறேன், இவங்களுக்காக இவ்வளவு பிரயாசனம் பட்டு இருக்கிறேன், இவங்களுக்காக நான் என்ன நானே தாழ்த்தி இருக்கிறேன், ஒண்ணும் இல்லாதவனா கூட நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு ஆராதனையில கூட தம்பி சிந்திக்கும் பொழுது, நான் ஏற்கனவே இந்த ஆராதனை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, இருந்தாலும் அவர் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சார். அவர் சொல்றாரு இல்லையா, அவர் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாங்க. அறையும் பொழுது கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யலன்னா, தன்னுடைய சீசர்களை என்ன செய்யல, காட்டி கொடுக்கல. உள்ளுக்குள்ள யார் தான் இருக்கிறா? யார் இருக்கா? பேதுரும் யோவானும் அந்த அரண்மனைக்குள்ள தான் இருக்கிறாங்க. உன்னுடைய சீசரை குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சீசரை குறித்து சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? அவங்களுக்காக நான் அடி வாங்கணும் இல்லையா? அவங்க ஒருவேளை அவங்களை காட்டி கொடுத்திருந்தாருன்னா அவங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஒருவேளை அடிச்சிருக்கலாம், இல்ல உதைச்சிருக்கலாம், என்னமோ நடந்திருக்கும். தேவன் முன்னறிவின்படியாக அவங்க உள்ள இருக்கிற தன்னுடைய சீசர்களை காட்டி கொடுக்கல. அவர்களுக்காக தன்னையே மறைத்து கொண்டிருந்த ஒரு தெய்வம். அப்ப நான் விசுவாசிகளுக்காக என்ன செய்யறேன்? மற்றவர்களுக்காக, கர்த்தருக்குள் நான் பரிசுத்தவான்களுக்காக பிரயாசப்படணும். ஏதோ வர்றோம் ஏதோ போறோம் அப்படிங்கறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரயாசப்படணும். ஒரு விசுவாசனுடைய வளர்ச்சிக்கு, ஒரு விசுவாசனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவங்களுக்கு நீங்க என்னென்ன விதத்துல பிரயாசப்பட முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மட்டும் நீங்க பிரயாசப்படுங்களேன். உலக பிரகாரமான வளர்ச்சியெல்லாம் ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். எது முக்கியம், எது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கிறோம் இல்லையா? இங்க வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு பிரயாசப்பட்ட திரிபேனால். இங்க வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், தங்களுடைய ஆசிகளால் சேவை செய்தார்கள் அப்படின்னு லூக்காவில் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தருக்கு பிரயாசப்பட்ட மகதலேனா மரியாள். இங்க இந்த திரிபேனால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டாங்க. இங்கே வாசிக்கும் பொழுது மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு என்ன செய்தாங்க? தன்னுடைய ஆஸ்திகளை என்ன செய்தாங்க? செலவு பண்ணாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் தெரியுமா?
ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். ஆண்டவருக்காக செலவு பண்ணுவதற்கு முன்னாடி வரணும். என்னுடைய ஆஸ்திகளை கர்த்தருக்காக செலவு பண்ண விரும்பணும். நம்ம சுகமா இருக்கணும், நல்லதுதானா இல்லைன்னு சொல்ல வரல. தேவனுடைய பிள்ளைகளை உபசரிப்பதற்கு முன்னாடி நிற்கணும். தேவனுக்கு அடுத்த வேலைகளை செய்வதற்கும் முன்னாடி இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு பணம் கொடுத்திருக்கிறான்றோம்? நமக்கு ஆண்டவர் எதுக்கு நம்ம வருமானம் கொடுத்திருக்கிறாரு? நீங்களே சொல்லுங்களேன். என்ன சுரேஷ் பந்தல்பது, எதுக்கு நமக்கு கார் கொடுத்திருக்கிறாரு, வீடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பணம் கொடுத்திருக்கிறாரு? எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நான் சுகமா வாழணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. அது உண்மைதான். அதை விட பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு இந்த பூமியில பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். தேவனுக்கு அடுத்த விஷயங்களை உதவி செய்யணும். தேவன் அதுக்குத்தான் நமக்கு போதுமான வருமானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா ஏதுக்களையும் தெய்வம் மட்டுமே நமக்கு கொடுக்கிறார். கொடுப்பது எல்லாமே அவருக்காகவே தேவன் கொடுக்கிறார். அவருக்கு நீங்க நம்ம செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். அதை மட்டும்தான் நம்ம செய்யறது கிடையாது. அதை மட்டும்தான் செய்யறது இல்லை, மீதி எல்லா வேலையும் செய்யறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சபை சார்ந்த காரியங்களுக்கு மட்டும்தான் தூரமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா சொந்த விஷயங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், சொந்த காரியங்களுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்யறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரயாசப்படுறோம்? தேவனுக்கு என்ன பிரயாசப்படுறோம்? திரிப்பேனால் பரிசுத்தவான்களுக்காக பிரயாசப்பட்டாங்க. மகதலேனா மணியால் பரிசுத்தராய் இருக்கிற என் தெய்வத்துக்கு பிரயாசப்பட்டாங்க. தன்னுடைய ஆஸ்திகளை நான் இப்படிதான் யோசிப்பேன். என்னத்தை ஆண்டவருக்கு அந்த அம்மா செஞ்சிருப்பாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். அந்த அம்மாவுக்கு என்ன, அந்த அம்மா ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? ஒன்னும் புரியல. என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன கிராமங்கள் தோறும் ஊழியத்துக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கிராமங்கள் தோறும் ஊழியத்துக்கு போறாங்க. அப்ப ஊழியத்துக்கு போகும்போது இந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய பணத்தை வைத்து, தனக்கு இருக்கிற ஆஸ்திகளை வைத்து இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்திற்கு இவங்க உடந்தையாக இருந்த ஒரு ஸ்திரீ. ஊழியத்துக்கு உடந்தையா இருக்கணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு, நான் ஊழியம் செய்யாட்டினா கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். உண்மைதானே சொல்றது? நம்மளால ஊழியம் செய்ய முடியல. இப்ப நீங்க வேலை செய்யறீங்க, பல இடங்களுக்கு போறீங்க வர்றீங்க, ஊழியம் செய்ய முடியல, ஓகே, நல்லதுதான். ஆனா ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவங்க எப்படி ஊழியம் செய்யறது? இல்லையா? அப்ப பரிசுத்தவான்களுக்கு குறைவுகளை நீக்குவதற்கு இந்த திரிப்பேனால் பயன்பட்டாங்க. பரிசுத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாங்க. ஆண்டவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா இந்த அம்மா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் பயணம் செய்து அவருக்கு உண்டான தேவைகளை சந்திச்சாங்க. அவருக்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்த 12 சீசர்களுக்கு என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. இது உதவி. தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. நான் செய்யணும். அதை நான் செய்யலன்னா வேற யாரு செய்வா? தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு அடுத்த விஷயங்களுக்கும் உதவி செய்யணும். அப்ப இங்க பார்க்கும் பொழுது பரிசுத்தருக்கு யாருக்காக பிரயாசப்படுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மூணாவது காரியம், உழைப்பின் அவசியத்தை குறித்து படிக்கும் பொழுது அதே 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க எதுல வாசிக்கும் பொழுது ஆஸ்திகளால் எல்லா இடத்திற்கும் சென்றால் என்று வாசிக்கிறோம். அப்ப என்ன வாசிக்கிறோம்னா, உழைப்பவர் என்ற பெயரை பெற்றவங்க யாருன்னா திரிப்பேனால். உழைப்பவர், கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட அந்த அம்மாவை குறித்து பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இவங்க கர்த்தருக்குள் உழைக்கிறவங்க சொன்னார். பிரயாசம்னா என்னது? உழைக்கிறதுன்னு அர்த்தம், வேலை செய்யறதுன்னு அர்த்தம், இல்லையா? அந்த அம்மாவை குறித்து பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு? இவங்க கர்த்தருக்குள் வேலை செய்கிறவங்க, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாங்க, உழைப்பவர் என்று சொல்லுகிறார். உழைப்பவர் என்ன? சும்மா இருக்கிறவர் அல்ல என்பதை பிரகடனப்படுத்துகிறார். இந்த அம்மாவால சும்மா இருக்க முடியாது, இவங்களால சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா இருக்கவும் முடியாது, சும்மா இருக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். உழைப்பவர் என்று சொல்லுகிறார். இந்த பேர் நம்ம வாங்கணும் தெரியுமா? இந்த பேரை வாங்கணும். நம்மளை குறித்து ஒருத்தர் கேட்கும் பொழுது இவங்க உழைக்கிறவங்க பிரதர், இவங்க உழைப்பாளி, இவங்க பிரயாசப்படுறவங்க, சபையில பிரயாசப்படுறவங்க, குடும்பத்துக்காக பிரயாசப்படுறவங்க, இவங்களுடைய பிரயாசம் ஓயாது,
எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு வேலை என்ன செய்வாங்க, செய்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க யோசனை பண்ணி பாருங்க. இல்லையா? உழைக்கணும். பவுல் சொல்கிறார், இவங்களை குறித்து வாசிக்கும் பொழுது, உழைப்பவர் என்ற பெயரை பெற்ற திரிப்பேனார். உழைப்பவர் என்று ஒரு பெயர் பெற்ற. நீங்க மகதலேனாவை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆஸ்திகளால் எல்லா இடத்திற்கும் சென்றவர்கள். அவங்களும் பிரயாசப்பட்டாங்க. எங்கெல்லாம் போயிருக்காங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த அம்மாவும் என்ன செஞ்சாங்க, போனாங்க, கூடயே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஆஸ்தியில இருக்கு, சரி ஐயா நீங்க எங்களால ரொம்ப தூரம் நான் என்ன செய்ய முடியாது, நடந்து வர முடியாது, இந்தாங்க ஒரு 50,000 கையில வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஊரா போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லல. அதல்ல உதவி. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்க எங்கெல்லாம் போவீங்களோ அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன், வருவேன். நகோமியை குறித்து நகோமி அம்மாட்ட ரூத் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன். நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை நான் வணங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா எங்கெல்லாம் போறாங்களோ அந்த அம்மாவோடு கூட ரூத்தும் போறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா? அதைத்தான் இங்கேயும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஊழியத்துக்கு போனார். ஊழியத்துக்கு போகும்போது இவங்களும் என்ன செஞ்சாங்க, கூட போனாங்க. பிரயாசம். ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் கூடயே வருவேன், உங்க கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்வேன். இதுதான் பிரயாசம். ஏதோ பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாட்டில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அல்ல பிரயாசம். இன்னைக்கு நிறைய சிந்தனையில் ஓடுறது என்னன்னா, நம்ம ஏன் செய்யணும், நம்ம ஏன் போகணும், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவோம். நான் காலையில் ஒருத்தருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நேரத்துக்கு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஊழியருக்கு உதவி செய்யறதை எப்படி செய்யறாங்கன்னா, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவர் வாட்டில் கம்முன்னு இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் உதவி செய்யறாங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் சொல்றாரு. இந்த ஆர் ஸ்டான்லி அப்படின்னு ஒருத்தர் செய்தி அவர் காலையில் கேட்டுக்கிட்டு போது இன்னைக்கு காலையில் கேட்டு சொல்றாரு, இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறாங்கன்னா, என்னத்தையா கொடுத்துட்டோம்னா அவர் வாட்டில் என்ன செய்வாரு, கம்முன்னு இருப்பாரு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் ஊழியத்துக்கு உதவி செய்யறாங்களே ஒழிய, ஊழியனையும் ஊழியத்தையும் ஒரு கனமா எண்ணக்கூடிய உணர்வு யாருக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதான். இன்னைக்கு நிறைய சூழ்நிலை அப்படிதான் மாறி போச்சு. என்னத்தையாவது கொடுத்துட்டா நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாரு, கேட்கவே மாட்டார், கண்டுக்க மாட்டார், நம்ம இஷ்டப்படி வாழலாம். அதல்ல ஊழியத்துக்கு உதவி செய்யறது. ஊழியம் என்பதும் அது கனம் உள்ளது. ஊழியத்தை எவ்வளவு தாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட மேலாக ஊழியனையும் தாங்கணும். ரெண்டுமே ஒரு கனத்துக்குரியதாக பார்க்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் அந்த ஊழியத்துல பங்குள்ளவனா இருக்க முடியும். இந்த அம்மா எதுக்காக இவங்க ஆஸ்திகளை எதுக்கு கொண்டு போனாங்கன்னா, அந்த ஊழியம் செய்கிற இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த இடத்துல பார்த்ததுனாலதான் தனக்கு உண்டான எல்லா சொத்துமே அவருக்காக செலவு பண்ணாங்க. இல்லையா? கொடுக்கிறதுல மரியாதை இருக்கணும், கொடுக்கிறதுல ஒரு தலை சிறந்த ஒரு தனி சிறப்பு இருக்கணும். இந்த மகதலேனா மரியா தன்னுடைய ஆஸ்திகளை கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணம், ஆஸ்திகளை விட என் ஆண்டவர் பெரியவர் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்ததுனாலதான் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. இல்லையா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பணத்தை கொண்டு போய் பாதத்தில் வைக்கிறாங்க. இல்லையா? பணத்தை பாதத்தில் வைக்கிறாங்க. இன்னைக்கு பணம் நமக்கு எங்க இருக்கு? பணம் தலை மேல இருக்கு. அதனாலதான் பணம் சொல்றத நம்ம கேட்கிறோம், நான் சொல்றத பணம் கேட்க மாட்டேனுது. உண்மைதானே? பணம் சொல்றத நம்ம கேட்கிறோம். பணம் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டுட்டு போகுதோ அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த பணத்தை நான் கையாளுகிறத விட பணம் என்ன செய்கிறது, கையாண்டுகிட்டு இருக்கு. அதனாலதான் பிரச்சனையே. பணத்தை நம்ம கையாளணும், பணம் என்ன கையாளக்கூடாது. பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அது ஒரு பெரிதா நினைக்க கூடாது. எனக்கு எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்த தெய்வத்தை முதன்மையாக வைக்கணும். இல்லையா? இந்த அம்மா தன்னுடைய ஆஸ்திகளால், அப்போ வாசிக்கிறோம், உழைப்பவர் என்ற பெயரை பெற்றவர்கள். அதே தான் மகதலேனா மரியாளுக்கும் கொடுத்ததை வாசிக்கிறோம். இரண்டாவது, அன்பு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு காரியம். அன்புக்குரியவர்கள், ரெண்டு பேருமே அன்புக்குரியவங்க. பாருங்க, அதே 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்புள்ளவள், அதாவது சபையில் உள்ள அனைவரையும் நேசித்த ஒரு திரிப்பேனாள். சபையில் இருக்கிற அனைவரையும் நேசித்தாங்க. அதான் அந்த அம்மாவுடைய நல்ல ஒரு குணம். சபையில் இருக்கிற அத்தனையுமே, வசதி படைத்தவங்களா இருக்கட்டும், வசதி இல்லாதவங்களா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லோரையுமே ஒன்று போல நேசித்த திரிப்பேனாள்.
அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும் அன்பு. இவங்களை குறித்து வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். நீங்க அங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் கூட என்ன செஞ்சாங்க? அங்கேயே இருந்த ஒரு மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில கூட இருந்தவங்க. எங்க இருந்து யோசனை பண்ணி பாருங்க. லூக்கா 8வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. எங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல இடையில பல காரியங்கள்லாம் நடந்து இதெல்லாம் முடிஞ்சாலும் கூட கடைசியில் எங்க போய் நிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் கூட என்ன செய்றாங்க? கூட நிக்கிறாங்க. அதான் அன்பு. பிரச்சனை வரும்போது ஓடி போகிறதல்ல அன்பு. கஷ்டம் வரும்போது ஓடி போறதல்ல அன்பு. பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இது எல்லாம் வந்தாலும் அன்பு கடைசி வரைக்கும் நிற்கும். அதான் மகதலேனா மரியாள் செய்தாங்க இல்லையா? கடைசியில் எங்க போய் நிக்கிறாங்க? சிலுவை மரத்துக்கு அடியில நிக்கிறாங்க மகதலேனா மரியாள். மரணத்திலும் கூட பிரியாதிருந்த இந்த மகதலேனா மரியாள். அப்ப இங்க வாசிக்கும் பொழுது அன்புள்ளவங்க சபையில் இருக்கிற எல்லாரையும் நேசித்தாங்க. மகதலேனா மரியாளை குறித்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை முதல்ல எங்க கண்டார்களோ அந்த கண்டதில இருந்து சிலுவை வரைக்குமாக பின்தொடர்ந்து போன மகதலேனா மரியாள். எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் திட்டினாங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க. இதெல்லாம் நடந்து போனது. இதெல்லாம் நடந்து போனாலும் பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நடந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலுமே கூட நின்றவங்க. யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரண தருவாயிலும் கூட அவருடைய சீசர்கள் கூட யாருமே கிடையாது. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. யோவான் மட்டும் இருக்கிறாரு. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா கூட யார் இருக்கிறாங்க? இந்த அம்மா இருக்கிறாங்க. அதான் அன்பு. அன்பு எங்க வரைக்கும் வரணும் தெரியுமா? எங்க வரைக்கும் வரணும்? மரணமே வந்தாலும் என்ன செய்யக்கூடாது. ஆனா கல்யாணத்துல உடன்படிக்கை பண்றோம். என்ன உடன்படிக்கை பண்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்புறம் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உன்னை விட்டு பிறர் முகம் பாராது உன்னோடு கூட வாழ்வேன் அப்படின்னு என்ன செய்யறோம்? ஆமென் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஆனா சண்டைன்னு வந்துச்சுன்னா தான் நான் உன் கூடலாம் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போறேன், உன் கூட இருக்கிறதில்ல, நான் உன் கூட இருக்கிறதுனால ஒரு சுகமும் எனக்கு கிடையாது. நீங்க தான் தீர்மானம் பண்ணி தானே வந்திருக்கிறீங்க. சுகம் இருக்காதுன்னு நினைச்சு தானே வந்திருக்கிறீங்க இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்தில் இது சேர்ந்து வந்திருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறது தான் அன்பு. இந்த அன்பு கடைசி வரைக்கும் நிற்கணும். என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கும் போது என்னோடு கூட இருக்கணும், தாழ்ந்திருக்கும் போது என்னோடு கூட இருக்கணும், சுகம் இருக்கும் போது என்னோடு கூட இருக்கணும், துக்கமாக இருக்கும் போது கூட இருக்கணும், வியாதிகள் வந்தாலும் கூட கூட இருக்கணும். அதுதான் கணவன் மனைவிக்குண்டான உறவு. அதான் அன்பு. இந்த அன்புல நிலைத்து இருக்கிறவங்க தான் உண்மையாகவே கணவனையும் மனைவியும் பின்பற்றுகிற பிள்ளைகள். இங்க வாசிக்கிறோம் மகதலேனா மரியாள் கடைசி வரைக்கும் நின்னாங்க. தன்னை படைத்த தெய்வம், எனக்கு சுகம் கொடுத்த தெய்வத்திற்கு நான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? 7 பிசாசுகள் பிடித்திருந்த மகதலேனா மரியாளுக்கு விடுதலை கொடுத்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய மரணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த தெய்வத்துக்கு மரணம் வரைந்து நான் அவர் கூட இருக்கணும். அது ஒரு தீர்மானம். அது எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்த தெய்வம், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த தெய்வம், மறு வாழ்வை கொடுத்த இந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நிற்கணும். அதான் மகதலேனா மரியாள் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அவருடைய சிலுவை மரணத்தை பார்த்துருப்பாங்க. எப்படி யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்படி யோசிச்சேன், அந்த அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் இருக்கேன். இப்படி யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, ஆண்டவரே நான் 7 பிசாசு பிடிச்சிருந்து நான் அப்படியே இருந்திருந்தோம்னா செத்து போயிருந்திருப்பேன். 7 பிசாசு பிடிச்சிருந்து என்ன ஒண்ணுக்கெல்லாம் ஆக்கி நான் செத்து போயிருந்திருப்பேன். எனக்கு அன்னையோட அந்த வேதனை முடிஞ்சிருக்கும். ஆனா சிலுவையில் நீங்க தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க அங்க இருந்து வரும் பொழுது உங்களுடைய முகத்துல காரி துப்புறாங்க, உங்களை வாரினால அடிச்சாங்க, உங்க ஏளனமாக பேசினாங்க. சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரன் கீழே இறங்க பரியாசம் பண்ணினாங்க. இதுக்கா எனக்கு சுகம் கொடுத்தீங்க? இதுக்கா எனக்கு 7 பிசாசை விடுதலை பண்ணி இதை பார்க்கறதுக்கா எனக்கு இந்த உயிர் கொடுத்தீங்க? நான் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் நினைச்சேன். யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பிரயாசம்
கிறிஸ்துவுக்காக பிரயாணம். நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனுஷனாக நிற்பதற்கு காரணம் என் தெய்வம். அந்த தெய்வத்தை நான் பின்பற்றினால தான் நல்லா இருக்கிறோம். இதை நினைச்சு பார்க்கணும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என் தெய்வம் எனக்கு வராது இருந்தானா நம்முடைய வாழ்க்கை என்னைக்கே முடிஞ்சிருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சீரமைத்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக நிக்க வச்சிருக்கிறார்னா அவருக்காக எதையும் செய்வதற்கு துணிகரம் உள்ள ஒரு மனிதனாக மாறணும். இந்த அம்மாவை குறித்து வாசிக்கும் பொழுது மரணத்திலும் கூட நின்ற ஒரு மகதலேனா மரியாள். அடுத்து வாசிக்கும் பொழுது 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். சொல் என்று சொன்னார். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். உயிர் உள்ளவர்களுக்கு சாட்சியாக இருந்தவங்க திரிப்பேனால். உயிர் உள்ளவர்களுக்கு சாட்சியாக இருந்தவங்க திரிப்பேனா. யாருக்கு? பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறாங்க. உயிரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற திரிப்பேனால். இவங்க உயிர் உள்ளவங்க, இவங்க உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க, இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைமையில உதவி செஞ்சாங்க. உதவி யாருக்கு செய்யணும் தெரியுமா? உயிரோடு கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு செத்து போனவங்களுக்கு போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு சோத்திர கொட்டை வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. சோத்திர கொட்டை வச்சுருந்தாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன், ஒளிகிட்ட காமிச்சேன். ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, வாழைப்பழம், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அடி உயரத்துக்கு ஒரு 3 அடி அகலத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு அடி உயரத்துக்கு 3 அடி நீட்டத்தில் 1 அடி அகலத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ அகலத்துக்கு வச்சிருக்கிறாங்க. என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, அது இதுன்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்வீட்டு வீட்டெலாம். நான் இப்படி சொன்னேன், என் கூட இருந்துட்டு சொன்னேன், ஏயா இந்த ஆள் உயிரோடு கூட இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா, ஒரு நாளைக்கு ஒரு திராட்சை பழத்தை கொடுத்துருந்தா அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 வருஷமாவது உயிரோடு இருந்திருப்பாரு. செத்து போனவருக்கு இவ்வளவு வச்சிருக்கிறீங்க, உயிரோடு கூட இருக்கிறவங்க யாரும் கவனிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வேதனை என்ன தெரியுமா? உயிரோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே செய்யறது கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் செய்யறதுக்கு துடிக்கிறோம். செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு செஞ்சாலும் ஒண்ணும் போக போறது கிடையாது. மரித்தவங்க மண்ணோட மண்ணா போயிருவாங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுதான் மரித்தவங்க உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க மீதி எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நியாயத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு எல்லாத்தையும் எழுப்பி நியாயத்திற்கு கொண்டு போய் அனுப்பிச்சிருவார். அவ்வளவுதான். செத்து போனவங்க தான். உயிரோடு கூட யாரும் வரப்போறது கிடையாது. நீங்க செத்து போனவங்களுக்கு செய்தாலும் ஒன்றும் நடக்க போறதும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன செத்து போனவங்களுக்கு செய்யறதுக்கு தான் பல பிரயாசங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம். அதுக்காக பல பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் உயிரோடு கூட இருக்கும் போது செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். உயிரோடு கூட இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். நாங்க ஒரு மாசத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு அமேசிங் ஹோமுக்கு போவேன். அங்க போகும்போது ஒரு அம்மாவுக்கு மாசம் 55,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ஹோமுக்கு மாசம் 55,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு. அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு 55,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் யோசிச்சு, அடப்பா வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருந்துட்டு அம்மா கொண்டு போய் அனாதாசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. என்ன பிரயோஜனம்? பேர பிள்ளைகளை விளையாட முடியுமா? இல்ல அவங்க சுகத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனசுல இருக்கிற வேதனை என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றது போல, என்னுடைய மகன்கிட்ட சொல்றது போல வேற யார்ட்டும் சொல்ல முடியாது. கூட வேலை செய்யற பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேதனையை பகிர்ந்து தன் மனசுல இருக்கிற வேதனையில பகிர்ந்து சொல்வதற்கு கூட யாருமே இல்லை. அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. 55,000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க கூட இருந்து வந்து ஒரு கஞ்சி கொடுங்க, ஒரு 2 இட்லியை கொடுங்க, ஏதோ ஒரு பழத்தை கொடுங்க, சாப்பிட்டு நிம்மதியா யாரோட பேரம் பேத்திகளோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது செய்யறது கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? அங்க உயிர் உள்ளவர்களுக்கு சாட்சியாக திருப்பேனால் இருந்தாங்க. இந்த அம்மாவை உயிரோடு கூட எழுந்தவருக்கு சாட்சி இந்த மகதலேனா மரியாள். உயிரோடு கூட எழுந்தவருக்கு சாட்சி இல்லையா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு இந்த மகதலேனா மரியாள்
சாட்சியாக இருந்தாங்க. நம்ம யாருக்கு சாட்சி இருக்குன்னு தெரியுமா? நம்ம யாருக்கு சாட்சியா இருக்கோம்? என்ன பேச மாட்டேங்க? யாருக்குமே சாட்சியா இல்லையா? அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு நீங்களும் நான் தான் சாட்சி இல்லையா? என்ன நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே? என்ன தம்பி? தன்னைத்தானே புகழ்கிறவன் தாழ்த்தப்படுவான். அப்ப எப்படி சாட்சியா வர முடியும்? என் சாட்சியை நானே சொல்ல முடியலன்னா வேற யார் சொல்ல முடியும்? இல்லையா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக வந்து மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பது நான் தான் சாட்சி. என்னுடைய சாட்சி, நான் சாட்சி. என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு நான் ஒரு சாட்சி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதற்கு நான் சாட்சி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து என்னை அழைத்து சொல்வார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. நம்ம சாட்சியாக இருக்கிறோம். உயிரோடு கூட எழுப்பப்படுகிறவர்களுக்கும் நம்ம சாட்சியா இருக்கிறோம். உயிரோடு கூட எழுந்தவர்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம். இந்த சாட்சி ஒரு நாளும் மாறக்கூடாது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா? கடைசியாக பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் நீங்க பாருங்க, வாசிங்க 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திர்போசாலையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். நான் இப்படி எழுதியிருக்கிறேன், பவுலால் வாழ்த்துதல் பெற்ற திரிபேனால். ஒரு வாழ்த்துதல் பெறுறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எல்லாரையும் வாழ்த்துருவோமா? நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? யாரை வாழ்த்துவோம்? நம்ம தான் யாரையுமே வாழ்த்துறது இல்லையே. அப்புறம் எங்க வாழ்த்துறது? யாரை வாழ்த்துவோம்? நல்லது செஞ்சா வாழ்த்துவோம்ல. இந்த அம்மாவை குறித்து பவுல் சொல்றார், அவங்கள வாழ்த்துங்க. வாழ்த்துதல் பெறுகிறதற்கு தகுதியுள்ள ஒரு பெண்மணி திரிபேனாள். வாழ்த்துதலை பெறுறாங்க இல்லையா? வாழ்த்துதல் என்பது மிக மிக ஒரு காரியம். யாரை வாழ்த்துவாங்க தெரியுமா? எல்லா வேலைகளையுமே சரியாய் செய்து கொண்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சுவாங்க, வாழ்த்துவாங்க. நமக்கு ஸ்கூல்ல காலேஜில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்களே. எது கொடுக்குறாங்க? இப்போ ரோலண்ட் பிரதர் கூட எங்கே ஒரு இடத்துல அவார்டு வாங்கினாரு. நிறைய பேர் பிள்ளைகளை கூட்டி போய் நிற்க வச்சு அவார்டு வாங்குறீங்க. இங்கே கூட உங்களுக்கு அடுத்த மாதத்தில் டிசம்பரில் ஜனவரி 31 டிசம்பர் பிரைஸ் கூட அப்பவும் உங்களுக்கு வாழ்த்துதல் கொடுக்கப்படும். இதுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? நீங்கள் சரியாக எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் சரியாக செய்திருக்கிறீங்க, உங்களுடைய செயல்பாடானது மெச்சுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இருக்கு, பாராட்டுக்குரியதாக இருக்கிறது, நீங்க செய்யறது எல்லாமே சரியாய் செய்திருக்கிறீங்க. செய்யறதுக்காக கொடுக்கறதல்ல, செய்ததை சரியாய் செய்திருக்கிறதுக்காக வாழ்த்துதல். செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துதல் கிடைக்காது. செய்கிறவைகளை சரியாய் செய்திருக்கணும். அப்ப இந்த திரிபேனால் என்ன பார்த்தாங்கன்னா, செய்யறதை சரியாய் செய்தாங்க. தன்னுடைய பிரயாசத்தை சரியாக பிரயாசப்பட்டதுனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அவங்கள வாழ்த்துங்க, திரிபேனாலை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்த்துதல் பெறணும். மற்றவர்களை என்னை பார்த்து வாழ்த்தணும். நீங்க நல்லா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுடைய செயல் எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுடைய பேச்சு எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுடைய செயல்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருந்தது, உங்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு வாழ்த்தணும். வாழ்த்துதல் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த அம்மாவுக்கு மகதலேனாவை குறித்து நீங்க படிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, போதும். அங்க வாசிக்கும் பொழுது அந்த கடவுள் உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை பத்தி சொல்றார், மரியாளே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? அந்த பேச்சு, அந்த வார்த்தையில என்ன இருக்கு தெரியுமா? ஒரு வாழ்த்துதல் இருக்கு. அந்த ஒரு வாழ்த்துதல் முதல்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம்னப்பட்டு உயிரோடு கூட எழுந்த பின்பு முதல் தரிசனமே இந்த அம்மா தான் பார்க்கறாங்க. இந்த அம்மா பார்த்து போய் தொட போறாங்க. அவங்க சொல்றார், மரியாளே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாளே நீ வாழ்க, மரியாளே நீ வாழ்க. எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே கிடையாது. ஆனா நீ மட்டுமே என்னோடு கூட எங்க அந்த உன்னை சுகப்படுத்துற அந்த நாளிலிருந்து சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறமும் இந்த மரியாளை ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ வாழ்க, மரியாளே நீ வாழ்க. மரியாளே அப்படின்னு ஒரு அழைக்கிறார் பாருங்களேன். அந்த வாசத்தை வாசிங்களேன் திரும்ப, அவ்வளவு அழகா இருக்கும். இயேசு அவளை நோக்கி மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார்.
அந்த கூப்பிடுறதுல என்ன இருக்கு தெரியுமா? ஒரு வாழ்த்துதல் இருக்கு. அந்த கூப்பிடுறதுல அந்த மரியாளே என்று சொல்லி அழைக்கும் பொழுது தேவன் மரியாள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நம்ம பார்க்க முடிகிறது. மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மேல வசனத்தெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது அந்த அம்மா அழுகுறாங்க. மேல வசனத்துல படிச்ச அந்த அம்மா அழுகுறாங்க. காணலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிலாம் அழுகுறாங்க. இதை அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடுக்குள்ள எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க காட்சி சொல்லி மரியாளே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த அம்மாவுடைய மனசுல இருக்கிற எல்லா பாரங்களும் நினைச்சது போச்சு. வாழ்த்துதல். அப்போ வாழ்வினுடைய முக்கியத்துவம் என்பது என்ன தெரியணும். நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியணும். நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் தெரியணும். இந்த முக்கியத்துவம் என்ன? மற்றவர்களால் நான் புகழப்படுவதற்குண்டான வாழ்க்கை இடத்துல இருக்கணும். மற்றவர்கள் என்னை வாழ்த்துதல், மற்றவர்கள் என்னை வாழ்த்தக்கூடிய வாழ்க்கை இடத்துல இருக்கணும். மற்றவங்க வாழ்த்தணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடாது. என்னுடைய செயல்முறையானது மற்றவர்கள் என்னை வாழ்த்துவதற்கு ஏதுவாக இருக்கணும். அப்ப இந்த திரிப்பேனாலை குறித்து வாசிக்கும் பொழுது பவுலால் வாழ்த்துதல் பெற்ற திரிப்பேனாள், மகதலேனாள் மரியாளை குறித்து படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனால் வாழ்த்துதல் பெற்ற மகதலேனா மரியாள். அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த திரிப்பேனாள் மகதலேனா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய காரியத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எல்லாம் ஒண்ணு போல வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டாங்க. பரிசுத்தவான்களுக்கு பிரயாசப்பட்டாங்க. பரிசுத்தருக்கு பிரயாசப்பட்டாங்க. உழைப்பவர் என்ற பெயரை பெற்றாங்க. இந்த மகதலேனா மரியாளும் உழைத்து கொண்டே இருந்தாங்க. அன்புள்ளவள் என்ற ஒரு பெயர் பெற்றாங்க. இங்க வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் கூட அன்புள்ளவளாக இருந்தார் என்று பார்க்கிறோம். உயிருள்ளவர்களுக்கு சாட்சியாக இருந்தார். உயிரோடு கூட எழுந்தவருக்கு சாட்சியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். பவுலால் வாழ்த்துதல் பெற்ற திரிப்பேனாள், இயேசு கிறிஸ்துவினால் வாழ்த்துதல் பெற்ற மகதலேனா மரியாள் என்று பார்க்கிறோம். எனவே அப்படியாக இந்த திரிப்பேனா மேக்தலினை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இரு திரிப்பேனாலும் மகதலேனாளுடைய சுபாவங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தது நம்ம சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஆவியானவர் அவங்களுக்கு சரியான பெயர்களை வைப்பதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் அவளோடு கூட இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். அதனால உங்களுடைய ஜெபத்திலும், குடும்ப ஜெபத்திலும், தனி ஜெபத்திலும் பிள்ளைகளை நினைவுகூருங்க. இந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இவர்களைப் போல அந்த பிள்ளையும் வரக்கூடிய நாட்களில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவர் நம் வழிநடத்துவராக ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். திரிப்பேனா மேக்தலினுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குழந்தையை நீர் பாதுகாத்ததற்காக, பராமரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிளார்சனுக்காக, தேவபிளஸிக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக, ஆசீர்வாதத்தினுடைய பலனை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பம் உமக்கென்று சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் வளர்வதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டி, ஆண்டவரே பிள்ளைக்கு சாட்சியாக இருப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தாவே இரக்கம் பாராட்டியல்லும். இரு குடும்பத்தாருடைய பெற்றோர்களை நாங்கள் நினைவுறுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஆசீர்வாதத்தினுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் உதவியாக இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே பிள்ளைக்கு ஆயுசு நாளை ஒரு நாளையும் கூட அதிகமாகி கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதன் முகாந்திரமாக நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து அந்த பிள்ளையை நாங்கள் சபையாக சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தினுடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியோர்கள் அனைவரும் உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து உம்முடைய நாமத்தினை மையப்படுத்திக் கொள்ளும். அப்படி செய்ய போகிற காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் செல்டனை உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம். அன்றொரு குடும்பமாக எங்களோடு வந்து அன்றொரு உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்து குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா விதமான வளர்ச்சியிலும் உடைய கிருபை இருக்கட்டும். அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தர் மேய்ப்பரும் ரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.